ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். சத்யராஜ் அவர்களுடைய மகளான திவ்யா சத்யராஜ் அவர்கள் தளபதியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறது பார்க்கவே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது ரீசெண்டாக தான் இவங்க டிஎம்கேல இணைஞ்சாங்க. ரீசெண்டாக ஒரு மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி இங்கே பேசும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்கள் ஏசி கேரவானில் உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. மழை வெள்ளம் எது வந்தாலும் நமக்காக களத்துல இறங்கி வேலை செய்யறவர். பாஜக அரசியல்ல இருந்து நம்மளை காப்பாற்ற வந்த மாமன்னன். ஸோ அவரை எதிர்த்து யாரு எங்க நின்னாலும் அவருக்கு டெபாசிட்டே போயிடும். ஸோ உதயநிதி சார் ஒரு அன்வெயிட்டபிள் ஹீரோ அப்படின்னு ஒரு மொரட்டு முட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட தந்தை சத்யராஜ் அவர்களும் ஏசி கேரவான்ல உட்காந்து நடிக்கிற ஒரு ஹீரோ தான். வெளியூர்ல கல்யாணம்னா போதி தர்மன் மாதிரி நடந்து ஒன்றும் போயிருக்க மாட்டாரு. அவரு கல்யாணத்துக்கு போறதெல்லாம் அவரோட பர்சனல் லைஃப். இதெல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வந்து மாசா பேசுறதா நினைச்சு பேசியிருக்காங்க. அதுவும் உதயநிதி அவர்களோட கம்பேர் பண்ணி அவருக்கு முட்டு கொடுத்து பேசினது தான் சிரிப்பா இருக்கு. அந்த பணத்துக்காகவும் பதிவுக்காகவும் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற நிபந்தனை எல்லாம் இவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. ஏன்னா சத்யராஜ் அவர்களே ஓப்பனா சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, நானே 2-3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ போஸ் வெங்கட் மாதிரி பணத்துக்காக போகிற அவசியம் எங்களுக்கு இல்லை. மேபி டிஎம்கேல ஒரு நல்ல பதிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிருக்கலாம். அவர் பணத்துக்காக கூட இருக்கலாம். அண்ட் உதயநிதி அவர்கள் நடிகைக்கு துபாயில வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரிலாம் நியூஸ்லாம் நிறைய இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் தரைக்குறைவான விமர்சனங்கள். ஸோ நமக்கே ஒரு புரிதல் இருந்தா அதை பத்திலாம் நம்ம பேசுறதே இல்லை. ஒன்லி அரசியல் ரீதியா அவங்க பேசுற கருத்துக்களையும் ஊழலையும் தான் நம்ம கண்ணியம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு சினிமா ஃபேமிலில இருந்தே வந்து இந்த மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப கேவலம். இவ்வளோ பேசின இந்த அம்மா நீட் சீக்ரெட் இருக்குன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் ஏமாத்தினாரு. அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் கிட்ட கேட்டிருக்கலாம். அண்ட் இவங்க இப்படி பேசினதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். ஒன்னு தன்னோட இருப்பிடத்தை காட்டி டிஎம்கேல பதிவு வாங்குறதுக்காக இருக்கும், இல்ல பணத்துக்காக இருக்கும். அண்ட் இவங்க பேசின இந்த வீடியோவை சிபி சத்யராஜ் அவர்கள் கண்ணுல படாம இருக்கணும். ஏன்னா சிபி சத்யராஜ் அவர்கள் வெறித்தனமான ஒரு தளபதி ஃபேன். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் சச்சின் ரீரிலீஸ் போஸ்டரை ஷேர் பண்ணி வெயிட்டிங்னு போட்டு இருந்தாரு. ஒரு ஃபன் ஃபேக்டர் என்னன்னா, பாக்யராஜ் அவர்கள் தளபதியை விமர்சனம் பண்றாரு. அவரோட சன்னு வெறித்தனமான தளபதி ஃபேனு. இன்னொரு பக்கம் இவங்க தளபதியை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. இவங்களோட தம்பியே ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேனு. அண்ட் இவங்க முட்டு கொடுக்குற உதயநிதி அவர்களே ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் தான். அண்ட் சினிமா பிரபலங்களை வச்சே தளபதிக்கு எதிராக பேச வைக்கிற டிஎம்கேவோட அந்த ட்ரிக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் இதுல வேற யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.